Hi students, exercise 1.6 question number 2. Find the value of k for which the equations kx minus 2y plus z is equal to 1, x minus 2ky plus z is equal to minus 2, x minus 2y plus kz is equal to 1 have no solution, unique solution, infinitely many solutions. இப்போ இந்த மூணு கண்டிஷன்ஸ்க்கும் k ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? we go to the solution. First rank of augmented matrix. So இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுனா k minus 2 1 1. So இங்கே 1 minus 2k 1 minus 2 1 minus 2 k 1. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் மாற்றுறதுக்காக நமக்கு இங்கே 1 இருக்கணும். அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரோஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், I'm going to take R3 இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 changes R1. ஸோ அப்போ இந்த ரோ இங்கே போச்சுன்னா 1 minus 2 k 1. ஸோ 2 அப்படியே இருக்கும். 1 minus 2k 1 minus 2. ஸோ இந்த k இங்கே வந்துச்சுன்னா k minus 2 1 1. ஸோ இப்போ இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படி வச்சுக்கலாம். 1 minus 2 k 1 R2 gives R2 minus R1. ஸோ 1 minus 1 0. ஸோ minus 2 minus 2 minus 2k minus of minus 2. ஸோ minus 2k plus 2. ஸோ 1 minus k. ஸோ minus 2 minus 1. ஸோ minus 3. ஸோ இப்போ R3. ஸோ R3 minus KR1. ஸோ இங்கே k இருக்குங்காட்டிக்கு இதை k-வால் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ k minus 1 into k k. therefore k minus k 0. இங்கே minus 2 minus 2 இங்கே என்ன இருக்குது, minus 2 into k minus into minus plus minus 2 plus 2k minus 2 plus 2k. ஸோ இங்கே இருக்குது R3 1, இங்கே மைனஸ் k இருக்குது. 1 minus k into k k square. ஸோ 1 minus k square. ஸோ இங்கே 1 minus 1. ஸோ 1 minus k into 1 k. therefore I'll get 1 minus k. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு இந்த எலிமெண்ட் 0. ஸோ அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ அப்படியே வச்சுக்கோம். 1 minus 2 k 1. ஸோ 1 minus 2 k plus 2 1 minus k minus 3. ஸோ R3. ஸோ R3 என்ன பண்ணலாம், ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, minus 2 இங்கே plus 2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாலே கிடச்சிடும். ஸோ R2 plus R3. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 plus 0. 0 plus 0 என்ன ஆகிடும் 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். minus 2k minus 2k plus 2 minus 2 plus 2k minus 2 plus 2k. ஸோ இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும் 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த இடத்துல ரெண்டையும் ஆட் பண்ணணும் நம்ம. 1 minus k square minus 1 minus k. ஸோ 1 minus k square plus 1 minus k. ஸோ அப்போது minus k square minus k plus 2. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், minus k square minus k plus 2. இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 1 minus k plus 1 minus k plus 3.
1 minus k minus 3, sorry, 1 minus k minus 3. So 1 minus k minus 3. அப்போ minus k minus 2. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? minus k minus 2. minus k minus 2. So 1 minus 2 k 1. So second row நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1 minus 2k plus 2 1 minus k minus 3. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் என்ன மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா எலிமெண்ட்டையும் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 0 0 k ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 2 இங்கே k ப்ளஸ் 2. ஓகே, சாரி 0 வரணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு இந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஈக்குவலன்ட் ஃபார்மில் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ட்ரையாங்குலர் வந்து 0 கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடுவோம். இப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 2. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் ப்ளஸ் 1. அப்போ நமக்கு எந்த எலிமெண்ட்ஸ் வேணும்? ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 1. அப்போது k ப்ளஸ் 2 k மைனஸ் 1. இப்போ நமக்கு இது என்ன கிடைக்கும்? 1 minus 2 k 1 0 minus 2k plus 2 1 minus k minus 3. ஸோ இங்கே 0 0 இந்த இடத்துல நம்ம k plus 2 k minus 1 இங்கே k plus 2. ஓகே, இப்போ நம்ம ரேங்க் பார்ப்போம். இப்போ வந்து என்ன எடுத்துருக்காங்க? இப்போ நமக்கு வந்து ரேங்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நோ சொல்யூஷன்ஸ். அப்போ நோ சொல்யூஷன்ஸுங்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்கணும்? ஸோ நோ சொல்யூஷன் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? நோ சொல்யூஷன்ஸாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன்ஸ். எப்போ நோ சொல்யூஷன்ஸ் வரணும்? ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ஆர்குமெண்டட் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ கண்டிஷன் ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, டன். அப்போது இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல 1 போட்டால் என்ன கிடைக்கும்? கேக்கு பதிலாக 1. அப்போது k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன கிடைக்கிது நமக்கு? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்கும்? 1 minus 2 1 1 0 k 1 போட்டால் இன்னும் 0 ஆகிடும். ஸோ 1 போட்டால் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 3. ஸோ இங்கே ஆல்ரெடி 0 0. இதில் கேக்கு 1 போட்டால் 3, இந்த இடத்துல 0. இப்போ 1 into 0, ஸோ 1 into 3 0. இந்த இடத்துல 1 plus 2 3. ஸோ அப்போ ரேங்க் நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்குது? இதோட ரேங்க் வந்து 2 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏ தட் இஸ் 2 அண்ட் ரோ ஆஃப் 1 அண்ட் இங்கே வந்து 3 கிடைக்கும். அப்போ இதோட ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து 1, ரேங்க் ஆஃப் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து 3. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? கண்டிஷன்ஸ் வந்து எஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னது? ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் இந்த கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்போ ஹென்ஸ் கே வந்து 1 இருக்கும்போது there is no solutions. அப்போது சிஸ்டம் இஸ் inconsistent and has no solution. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு நேரம் நாட் ஈக்குவல் டு வந்தங்காட்டிக்கு ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் யூனிக் சொல்யூஷன்ஸ். எப்போ யூனிக் சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன் எப்போ யூனிக் சொல்யூஷன்ஸ் இருக்கும் நமக்கு? அதாவது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 3 வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போது இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ கே ஈக்குவல் டு எப்போ இந்த இடத்துல வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 0 வரக்கூடாது. ஸோ இதுவும் 0 வரக்கூடாது. அப்போ ரெண்டுமே 0 வரலைன்னா ரேங்க் வந்து நமக்கு என்ன இருக்கும்? 3 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நான் -2 போட்டால் என்ன ஆகிடும்? இது 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல -2 அல்லது இந்த இடத்துல 1 போட்டால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல -2 போடும்போது இதுவும் 0 ஆகிடும். அப்போது கே ஈக்குவல் டு
k equal to k not equal to என்னவா இருக்கணும் -2 கமா k வந்து என்னவா இருக்கக்கூடாது 1ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ k -2 and k is equal to 1 இருந்துச்சுன்னா சிஸ்டம் என்னவா இருக்கும் ரேங்க் வந்து 3 கிடைக்கும். இப்போ வேர் k is equal to k not equal to -2 and k not equal to 1 அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் rho of a is equal to rho of ab is equal to 3 கிடைக்கும். அப்போது system is consistent and has unique solution. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க infinitively many solutions கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது தேர்ட் ஒன் வந்து infinitively இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷன். எப்போ வந்து இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷனாக கிடவும் ஸோ அப்போ வந்து ரெண்டும் என்னவாக இருக்கணும் ரோ ஆஃப் ஏ அண்ட் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என் மைனஸ் கேவாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அப்போது என் மைனஸ் கே அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கணும் ஸோ இது 0வாக இருக்கணும் இதுவும் 0வாக இருக்கணும். அப்போ எப்போ இது ரெண்டும் 0வாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல -2 போடும்போது இது 0 ஆகிடும். ஸோ இங்கே -2 போட இதுவும் 0 ஆகிடும். அப்போ கே வந்துட்டு -2வாக இருக்கும்போது k வந்து -2ஆக இருக்கும்போது என்ன ஆகிடும் ரேங்க் ஆஃப் a is equal to 2 and rank of ab is equal to 2. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸில் இருக்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டிவ் மெனி சொல்யூஷன்ஸ். அப்போ system has many solutions. Thank you.